ஹலோ கோடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மெட்டீரியல் யூஐயில் எப்படி ஸ்டைல்டு காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ண அதே ப்ராஜெக்ட் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கம்பைல் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ரெண்டர் ஆகும். ஸோ இதில் வந்து கோடை வந்து க்ளீனப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம டைப்போகிராஃபி பட்டன்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மை பட்டன் சொல்லிட்டு கஸ்டம் பட்டன் க்ரியேட் பண்ணோம். அது மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஒரு பிரேக் எடுத்து முன்னாடி போட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ள நம்ம வந்து மை பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க கிரியேட் பண்ண பட்டன் மட்டும் இருக்குது. இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த பட்டன் மட்டும் ரெண்டர் ஆயிருக்கு. இந்த பட்டன் எப்படி கிரியேட் பண்ணோம்னா பட்டன் காம்போனண்ட்டில் நம்மளோட சிஎஸ்எஸ் நமக்கு தேவையான சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து பாஸ் பண்ணோம். எஸ்எக்ஸ் ப்ராப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஹாவர் பண்ணால் என்ன கலர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இந்த பட்டன் வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரையும் காப்பி பேஸ்ட் வந்து பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. மெட்டீரியல் யூஐல ஸ்டைல்டு காம்பனன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டைல்டு காம்பனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பட்டன் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ வந்து நான் ஸ்டைல்டு பட்டன் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ இந்த மாடியூல் இப்போ இது வந்து எல்லா இதுலையும் நமக்கு காமிக்கும் சஜஷனில். ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது மெட்டீரியல்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த காம்பனண்ட்டுக்கு வந்து ஸ்டைல்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற காம்பனண்ட் வந்து பட்டன். ஸோ இங்கே நான் பட்டன் அப்படின்னு பாஸ் பண்ணிக்கிறேன். பட்டன் அப்படின்னு பாஸ் பண்ணணும். ஸோ பட்டன் பாஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டைல்ஸை வந்து அனுப்பணும். ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நம்ம எஸ்எக்ஸ் ப்ராப்குள்ள ஆல்ரெடி கொடுத்துருக்க ஸ்டைல்ஸை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டைல்ஸ் தான் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே நம்ம எஸ்எக்ஸ் ப்ராப்குள்ள கொடுத்து இந்த எஸ்எக்ஸ் ப்ராப்பே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ஒரு கஸ்டம் பட்டன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இனிமேல் இதை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டைல்டு பட்டன் அப்படின்னு கொடுக்குறேன்னா நமக்கு இனிமேல் அதே பிஹேவியரோட வந்து இனிமேல் நம்ம எப்படி மற்ற காம்பனண்ட் பட்டன் காம்பனண்ட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண ஸ்டைல்டு பட்டன் காம்பனண்ட் வந்து மற்ற இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே பிஹேவியர் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டைல்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல்டு யூஸ் பண்ணி தான் மெட்டீரியல் யூஐயில் ஆல்மோஸ்ட் எல்லா காம்பனண்ட்ஸ்லையுமே நம்ம உள்ளே போகும்போது ஸ்டைல்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டைல்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டம் தீம்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ கஸ்டம் தீம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நம்ம ஒரு கண்டெயின் பட்டன் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டனுக்குள்ள வேரியன்ட் வந்து கண்டெயின்ட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். வேரியன்ட் இஸ் ஈக்குவல் டு கண்டெயின்ட் டிஃபால்ட் பட்டன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கலர் எதுவும் பாஸ் பண்ணல. நம்ம டிஃபால்ட்டாக எப்படி வரும்னா நமக்கு வந்து இந்த பிஆர் க்ளோஸ் ஆகல. நமக்கு எப்படி வரும் அப்படின்னா பிரைமரி கலர் வந்து இங்கே வந்து ப்ளூ தான். ஸோ ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்து இப்போ ரெண்டர் ஆயிருக்கும். டிஃபால்ட் பட்டன் அப்படின்னு ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா தீம் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். தீம் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் டிஃபால்ட் தீம் வந்து எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ டாக்ஸ் மெட்டீரியல் யூஐ போகிறேன். இங்கே இருக்கு. ஸோ இதில் போயிட்டு டிஃபால்ட் தீம். ஓகே, ஸோ டிஃபால்ட் தீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் வந்து நமக்கு டிஃபால்ட் தீம். மெட்டீரியல் யூஐல இந்த தீம் தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. என்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கஸ்டம் தீம் செட் பண்ணி பிரைமரி கலர் வந்து இருக்குல்ல. ஸோ இந்த பேலட்ல இருக்க பிரைமரி கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். பிரைமரி கலர் வந்து ப்ளூவா இருக்கனால தான் நமக்கு வந்து டிஃபால்ட் பட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் இப்போ ஒரு தீம் கிரியேட் பண்றேன். தீம் வந்து நம்ம தனியாக இன்னொரு ஃபைலில் கிரியேட் பண்ணிக்கலாம். theme.js அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் மை தீம் அப்படின்னு நேம் வச்சுக்கலாம். மை தீம் இங்கே கிரியேட் தீம் இருக்கு. ஸோ கிரியேட் தீம் நம்ம கால் பண்ணணும். கிரியேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ மெட்டீரியல் பாத்தில் இருக்க கிரியேட் தீம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ஜெக்டிவ் வந்து
இந்த பிரைமரி கலர் வந்து சேஞ்ச் பண்றது. ஸோ பிரைமரி கலர் வந்து பேலட்குள்ள இருக்கு. ஸோ நம்ம இந்த பாத் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த பாத் ஃபாலோ பண்ணி அத ரீச் பண்ணணும். இது நான் பாத்துன்னு சொல்றது இப்ப பார்த்தீங்கன்னா, பிரேக் பாயிண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பேலட் இருக்கு. பேலட்குள்ள பிரைமரி இருக்கு. பிரைமரிக்குள்ள தான் இந்த கலர் இருக்கு. ஸோ நம்ம இந்த இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்ப நம்ம அதே பாத் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேலட் அப்படின்னு போட்டுக்கிறேன். பேலட்குள்ள நமக்கு பிரைமரி இருக்கு. பிரைமரிக்குள்ள மெயின் இருக்கு. மெயின்ல தான் அந்த வேல்யூ இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக நம்ம கலர் செலக்ட் பண்றதுக்காக நான் மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா கலர் டூல் இருக்கு. இந்த கலர் டூல் வந்து போறேன். கலர் டூல் போயிட்டு இங்க இருந்து நம்ம கலர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சும்மா ரேண்டமா இது செலக்ட் பண்றேன். இந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெக்ஸ் வேல்யூ இங்க இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எக்ஸிஸ்டிங்ல வந்து உங்களுக்கு தெரியும் கலர் வந்து ப்ளூ கலர்ல வந்து இருக்கு. இந்த இந்த மெயின் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இந்த மெயின்ல இருக்க வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது டைரக்டா வந்து தீம் வந்து செட் ஆயிடாது. நம்ம போயிட்டு நம்ம எப்படி வந்து கான்டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் ரியாக்ட்ல, அது மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் index.js போறேன். index.jsல இப்போ பார்த்தீங்கன்னா தீம் ப்ரொவைடர் வந்து நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும் மெட்டீரியல்ல. ஸோ நான் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கேஜ்லயும் வந்து காமிக்கும். நமக்கு தேவையானது வந்து மெட்டீரியல்ல தான் இருக்கு. ஸோ தீம் ப்ரொவைடர் எடுத்துட்டு இதுல தீம் அப்படின்னு பாஸ் பண்ணணும். இங்க வந்து நம்ம மை தீம் கொடுத்தோம். ஸோ மை தீம் கொடுத்தா அது இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த ப்ரொவைடர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பை வந்து இந்த தீம்குள்ள ரேப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து தீம்குள்ள ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து நம்ம அப்ளிகேஷன் த்ரூ அவுட் அப்ளிகேஷனில் தீம் வந்து அவைலபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பட்டன் வந்து பிரைமரியில் வந்து கிரியேட் பண்ணோம்ல. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இனிஷியலாக வந்து நம்ம ப்ளூ இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன கலர் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ இப்போ டிஃபால்ட் பட்டனோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ தீம் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். நமக்கு எந்த இதெல்லாம் ஓவர் ரைட் பண்ணணுமோ நம்ம இந்த பாத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். இங்க இருக்க பாத் ஃபாலோ பண்ணி நம்ம தேவையான கலர்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா அது வந்து நமக்கு இங்க வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டைல்டுக்குள்ள எப்படி தீம் யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டைல் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ இதுக்குள்ள எப்படி தீம் யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப வந்து நான் தீம் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து தீம்ன்ற கீழே தானே இருக்கு. ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துட்டு இங்க பாஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன், நம்ம தீம் வந்து பாஸ் பண்றேன். ஏன் நம்ம தீம் டீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம் இப்போ பாருங்க. index.js போறேன். இந்த கீ தானே நம்ம வந்து பாஸ் பண்றோம். ஸோ இந்த கீயை தானே நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப app.js போறேன். ஓகே. இதை எடுத்துட்டு இப்போ நான் இங்க வந்து இந்த கலரை வந்து அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கலர் yellow green இருக்கு. நான் அதுக்கு பதிலா நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்தது என்ன பாத்துல இருக்கு, தீம் டாட் palette டாட் பிரைமரி டாட் மெயின் அப்படின்னு நம்ம அங்கே தானே வந்து இந்த பாத்தில் தானே கொடுத்துருக்கோம் கலர். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ஆப்வியஸாக கிளியராக தெரில. பட் நமக்கு கலர்ஸ் வந்து நீங்கள் ரேண்டமாக ப்ளே பண்ணிக்கலாம். இங்கேருந்து கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கம்ப்ளீட் கலர் பேலட் வந்து இருக்கு. ஸோ நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கஸ்டம் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த 3 இப்போ நம்ம பார்த்த 2 கான்செப்ட்ஸும் ரொம்ப முக்கியம். எப்படி ஸ்டைல் காம்பனன்ட் கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து தீம்ஸை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம மெட்டீரியல் யூஐல நம்ம நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த கான்செப்ட்ஸில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.